ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மற்றும் குறைந்த வருவாய் பெறும் பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த திட்டத்தில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நீங்கள் ஃபார்ம் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கொடுத்து ப்ரிண்ட் அவுட் போட்டுட்டு அது மூலமாகவும் நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓ ஆஃபீஸ் அங்கே போகணும். அங்கே போயிட்டு உங்களுடைய ஆண்டு வருமானம் 1.20 லட்சம் தான் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு பரிந்துரை கடிதம் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் விஏஓ கிட்ட போகும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டும் கொண்டு போகணும். ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, ஜெராக்ஸும் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே கொண்டு போகும்போது அவங்க எல்லாத்துலேயும் சைன் போட்டு தருவாங்க. அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதுலேயும் இந்த விஏஓ சைன் போட்டு தருவாங்க. அவங்க சைன் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் நம்மளுடைய ப்ரூஃப் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா இந்த சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்கிட்ட உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இதெல்லாமே அவங்ககிட்ட நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த கார்டுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் எழுதிக்கோங்க. குடும்ப அட்டை அவசியம்னு போட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி ரேஷன் கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டு வருமானம் ரூபாய் 1,20,000 குறைவானவர்களுக்கு மட்டுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்ப தலைவரோட பெயரை ஃபஸ்ட்டு எழுத வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய தகப்பனார் இல்லை கணவர் பெயர் அதையும் நீங்கள் எழுதிக்கணும். ஆனா பெண்ணா அதையும் எழுதிக்கோங்க. அப்புறம் பிறந்த தேதி அப்படி இல்லைன்னா வயது. ஸோ இதையும் நோட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழிலை இங்கே எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்ப அட்டை எண் ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ரேஷன் ஷாப் நம்பர் ஸோ அதையும் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஆதார் அட்டை எண் அதையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய நிரந்தர முகவரி அதையும் நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது தெரு, ஊர், வட்டம், மாவட்டம் ஸோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏரியா பின்கோட் ஸோ அதையும் இதில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ அதையும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர்களின் விவரம், உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஸோ அவங்களுடைய டீட்டெயில் எல்லாமே இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். வரிசை எண் போட்டுக்கோங்க. உறுப்பினர் பெயர் எழுதிக்கோங்க. அவங்க ஆனா பெண்ணான்னு எழுதிக்கோங்க. அவங்களுடைய வயசு, அவங்கவுங்களுக்கு என்ன உறவு முறை வரும் ஸோ அதையும் நீங்கள் எழுதிக்கணும். எழுதி முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ரோல்மெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் இருந்தால் நீங்கள் இதை ஃபில் பண்ணால் போதும். அப்படி இல்லைன்னா அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் இதனால் வரை முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் உறுப்பினராக பதிவு செய்யப்படவில்லை என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு பார்த்து கீழே உறுப்பினர் கையொப்பம் இல்லைன்னா இடது கை பெருவிரல் ரேகைன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்போ சைன் போட்டுக்கோங்க. கைரேகை வைக்கிறதா கைரேகை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலர் சான்றிதழ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா திரு அல்லது திருமதி ஸோ அவங்க மேற்குறிப்பிட்டுள்ள தம் குடும்ப உறுப்பினர்களுடன் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறார். அவருடைய குடும்ப ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த விஏஓ இதில் சைன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் சைனோட வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் விஏஓ கிட்ட எல்லா ஃபார்மையும் சைன் வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கும். அங்கே போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சிஎம் கார்டு அப்ரூவ் ஆகிடும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, உங்கள் நேம் இந்த கார்டில் இருக்குது, இந்த கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கில் போய்க்கோங்க. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க.
வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர் சர்ச்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆர்என் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், பெனிஃபிஷரி நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், பின்கோட், ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாலுக்கு கீழே வரக்கூடிய உங்களோட வில்லேஜ், ஸோ அதையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருடைய நேம் லிஸ்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணிக்கோங்க. ஃபைன் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பாலிசி நம்பர்னு ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அது பக்கத்துலேயே வந்து ரேஷன் கார்டு நம்பர், மெம்பர் நேம் இன் இங்கிலீஷ், மெம்பர் நேம் இன் தமிழ், ஏஜ், ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட், உங்கள் பிஎம்ஜேயோவில் பெனிஃபிரியாக இருக்காங்களா அந்த டீட்டெயில் ப்ளஸ் என்ரோல்மெண்ட் டேட், இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் உங்களோடத வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த பாலிசி நம்பர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ பாலிசி நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க. பாலிசி நம்பர் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு ஹோல்டர் யூஆர்என் நம்பர் வந்து ஷோ ஆகும். கார்டு ஹோல்டர் ரேஷன் கார்டு நம்பர் ஷோ ஆகும். உங்கள் பிஎம்ஜே பெனிஃபிரியா அப்படிங்கிறது ஷோ ஆகும். கார்டு ஹோல்டரோட நேம் ஷோ ஆகும். ஜெண்டர், என்ரோல் டேட்டு, அட்ரஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாலிசியோட சம் அஷூர்டு எவ்வளோ 5 லட்சம், அதை நீங்கள் ஏதாச்சும் கிளைம் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் காட்டும். இல்லை ரிமைனிங் அமௌண்ட் சம் அஷூர்டு எவ்வளோ இருக்கோ அந்த டீட்டெயில் வந்து இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் வந்து இதை கார்டாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஜென்ரேட் இ கார்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.